ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம். ஸோ பிரண்டை துவையல் செய்யறதுக்காக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பிரண்டையை நம்ம பறிக்க வந்திருக்கோம். ஸோ இதாங்க பிரண்டை செடி. இது நிறைய கொடி கொடியாக போகும். இதை அப்படியே நம்ம உடச்சி உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிரண்டையை பறித்து பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரண்டையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய செடிங்க இருக்கு. பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் செடியெல்லாம் இருக்கு. ஸோ இன்னொரு நாளைக்கு நம்ம இதோட அப்டேட் பார்க்கலாம். ஸோ வாங்க பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரண்டை எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ பிரண்டையில இருக்க அந்த கையில பட்டுச்சுன்னா அதோட தண்ணி பட்டுச்சுன்னா கை அரிக்கும். ஸோ அதனால ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஸோ பிரண்டையில இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இதுல கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்கு. ஸோ இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் மூட்டு வலி, இடுப்பு வலிலாம் பிரண்டை துவையல் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்றாங்க. நிறைய விட்டமின் ஏ, சி, இலாம் இருக்கு. நிறைய நார் சத்து இருக்கு. அதனால இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு ஃபீவர்லாம் இருக்கிறப்ப நமக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த கொமட்டல், வாமிட்டிங்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரண்டை துவையல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ செய்யலாமா? இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலையும் எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா இதை அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம அப்படியே அரைக்க தான் போறோம். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா அதையும் எடுத்துருங்க. ஸோ இப்போ லாஸ்டா நம்ம பிரண்டை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, கிளீன் பண்ண அப்புறம் இந்த அளவுக்கு தான் நமக்கு பிரண்டை கிடைக்கும். ஸோ இது நல்லா வதக்கணும். ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்க, நல்ல லைட் கிரீன்ல இருக்கு. இப்போ ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை நம்ம சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட்றதுக்கு, இல்லை இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.